நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது, கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்களை தரப்போகின்றன, எந்தெந்த விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நவ கிரகங்கள் ஒரு ஒரு ராசியில் அமர்ந்திருப்பாங்க. அந்த ராசியின் அமைப்பு அவர்கள் அமர்ந்த செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம கோச்சார ரீதியான பலன்கள் தெளிவாக எடுத்து கொடுத்துக்கிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசியான 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் அக்டோபர் மாதம் துவக்கத்தில் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும், சூரிய பகவான் கன்னி ராசியிலும், புதன் பகவான் கன்னி ராசியில் அமர்ந்திருப்பார். துவக்கத்தில் புதன் பகவான் கன்னி ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் துலாம் ராசியில் அமர்ந்திருப்பார். குரு பகவான் வக்ர நிலையில் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மதியத்துக்கு மேலே குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா ரிஷபத்திலேயே வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார். அதே போல் சனி பகவானும் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார். கேது பகவான் கன்னி ராசியிலும், ராகு பகவான் மீன ராசியிலும் அமர்ந்திருப்பார்கள். ஸோ இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், கோச்சார ரீதியான பலன்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் 2024 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரப்போகிறது. என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, திருமண தடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை நீங்க போகுது. உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் வக்கர நிலை அடையும் பொழுது, அதாவது இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மதியத்துக்கு மேலே அவர் வக்கர நிலை அடைகிறார். ஸோ அந்த வக்கர நிலை அடையும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். குரு 6ஆம் இடத்திலேயே தான் வக்கரமாகிறார். இந்த வக்கர பயிற்சி வீடியோ பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு நம்ம பதிவிட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வக்கர பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் உண்டுன்றத தெளிவாக சொல்லியிருப்போம். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை உறுதியாக சொல்லுங்கள். அதே போல் இந்த குரு வக்கரம் இந்த மாதத்தை ஆறனால திருமணம் வரன்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும், வரன் அமைய மாட்டேங்கி ஒரு குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கட்டாயமாக அந்த நிலை மாறி உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன்கள் அமைவதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் பென்ஷன், உங்களுக்கு இப்போ அரசாங்க துறையில் பென்ஷன் கிடைக்க மாட்டேங்கி, இல்லை ஒரு நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பென்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுக்கிறீங்க, வயதான முதியவர்கள் முயற்சி எடுக்கிறாங்க, அதில் தடைகள் இருக்குது அப்படின்னா உரியாக அந்த தடைகள் விலகி உங்களுக்கு பென்ஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. அரசாங்க வேலையில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் நல்ல லாபம் இருக்கும். ஏதாவது அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிருக்கீங்கன்னா அந்த என்னென்ன சின்ன சின்ன தடைகள்லாம் இருக்கோ அந்த தடைகள்லாம் விலகி உறுதியாக நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு மிக அற்புதமான காலகட்டம். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், உங்கள் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட எந்த உதவி செஞ்சாலும் அந்த உதவி வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும். அது மூலமாக உங்களுடைய கட்சியில் உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய கடின உழைப்புக்கு இந்த மாதம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுற வேலைகளுக்கு ஒரு மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பெண்கள் மூலமாக ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுடன் பயணிக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லது உங்கள் கூட வேலை பார்க்கும் பெண்கள் மூலமாக ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா அழகு சாதன பொருட்கள் யார் யாரெல்லாம் விற்பனை பண்ணுறீங்களோ, தனுசு ராசிக்காரங்களில் யாரெல்லாம் அழகு சாதன பொருட்கள் விற்பனை பண்ணுறீங்களோ உங்களுக்கு விற்பனை நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு தேவையான ஒரு பொருட்களை நீங்கள் வாங்கி அதை அதிகமான லாபத்துக்கு விற்கக்கூடிய தன்மையில் உங்களுக்கு செயல்பாடுகள் ஏற்படும்.
அதேபோல் பியூட்டிஷியன் வச்சிருக்கும் பியூட்டி பார்லர் நடத்தும் பெண்கள் நல்ல லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள், அற்புதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுகின்றன. கடன் சுமைகள் உறுதியாக குறையும். கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கடன் பிரச்சனை கொஞ்சமாக அடையுமா அப்படின்னு வருத்தம் இருந்துச்சுன்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் நல்லா வந்து அதன் மூலமாக கொஞ்சமாக கடன் சுமைகளை நீங்கள் அடைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள சிக்கல்கள் விலகி உறுதியாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உறுதியாக கவனமாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அருகில் இருக்கும் குரு பகவான் வழிபாடை நீங்கள் மறக்காமல் வியாழக்கிழமை தோறும் தொடர்ந்து ஒரு 9 வாரம் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகள், மிக நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு. அதேபோல் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் வியாழக்கிழமை ஒரு நாள் தங்கி மனசார வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமான் ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என பார்க்கிறோம். மேலும் நான் கூறிய வழிபாடுகளை மறக்காமல் பின்பற்றி கூறிய விஷயங்களை கவனமாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். உங்களுடைய ராசி ரீதியாக உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ இந்த பொது பலனானது குறைந்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, ஐயா நீங்கள் அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க சார், நீங்கள் பயங்கரமாக முன்னேற்றம் வரும்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு நிறைய நேயர்கள் நமக்கு தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறாங்க. தப்பு இல்லைங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம், இது பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு தற்போது நடக்கும் தசாபுத்தி என்ன, நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய நட்சத்திர ரீதியாக என்ன தசாபுத்தியில் எந்த செயல்பாடுகளில் நீங்கள் பிறந்தீங்க, இப்போ உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள் என்ன மாதிரி நடந்திருக்கும், அதே போல் எதிர்காலங்கள் என்ன மாதிரி நடக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு மிக தெளிவாக உங்களுடைய ஜாதக ரீதியான முழு பலன்கள் தெரிவிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஜாதகமே இல்லை, எங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா, வாழ்க்கையில் நாங்கள் போராட்டத்தை மட்டுமே சந்திச்சுக்கிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்தால் போதும். மேபி அதுவுமே தெரியலன்னா உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்களை வைத்தும் மற்றும் பிரசன ரீதியாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும். நீங்களும் உறுதியாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பினீங்கன்னா மிக தெளிவாக உங்களுக்கு எதிர்கால பலன்களை கூற நான் காத்திருக்கிறேன். நேயர்களே, அதே போல் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, தங்களுடைய எதிர்காலத்தை தங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக நம்மளை தொடர்பு கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த வகுப்பானது ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கப்படும். ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் என்ற கணக்கில் உங்களுக்கு கிளாஸ் சொல்லிக் கொடுக்கப்படும். எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் ஜாதகத்தை மிக தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். அதற்கான கால அளவு நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்கினா போதுங்க. இது பெண்களும் கற்றுக்கொள்கிறார்கள், ஆண்களும் கற்றுக்கொள்ளலாம். யார் விருப்பப்படுகிறார்களோ இளைஞர்கள்லேருந்து யாருனாலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம்.
உங்களுக்கு கற்றுத்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். கற்றுக்கொள்ள விருப்பப்பட்டவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள். கிளாஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். நீங்கள் அந்த குழுவில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லப்படும். ஓகேவா? இதுவரை நம்மளுடைய ஜோதிட பலன்களையும் மற்றும் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மிக பொறுமையாக பார்த்து கொண்டதுக்கு உங்கள் அனைவருக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை நமது யூடியூப் சேனலுக்கு தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம்.